Good morning students. 12th நம்ம சாப்டர் 1ல பார்க்குற செகண்ட் டாபிக் இதுதான். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா கூலும்ஸ் லா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லாங்கிறதா கூலும்ஸ் லா. ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் 2 லா அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கூலும்ஸ் லா, செகண்ட் ஒன் காஸ் லா. இப்போ இந்த கூலும்ஸ் லாலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் நீங்கள் பாருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது, ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் அந்தளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போது இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். எதில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸ். அப்போது பாயிண்ட் சார்ஜஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் கூலும்ஸ் லா, கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதுதான். இப்போ இதில் கூலும்ஸ் பாயிண்ட் சார்ஜஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸ் இன் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ரெண்டும் ஒன்று தான், வேக்கம் சொல்லலாம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லலாம். அப்போது ஃப்ரீ ஸ்பேஸில் 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆர் கூலும் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? சார்ஜஸில் ஆக்ட் ஆகும். எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் சார்ஜ் இருக்கோ, அந்த ஆப்ஜெக்ட் சார்ஜ் இருக்கோ, அந்த 2 ஆப்ஜெக்ட் இடையில கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கூலும்ஸ் லானா என்ன அப்படிங்கிறத ஈஸியா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். இப்போ இந்த ஒரு ஃபார்முலா நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் நீங்க நோட் பண்ணிக்கணும். இதவே சிம்பிளா எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா F directly proportional to Q1 Q2 divided by R squared. இந்த ஒரு பேசிக் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த ஃபார்முலால இருந்து ஈஸியா இதோட டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்மளால அழகா எழுத முடியும். இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இம்பார்ட்டன்ஸுக்குரிய இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மொத்தம் 8 பாயிண்ட் 7 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் 2 மார்க்ல கூலும்ஸ் லா 2 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினாவே போதுமானது. இப்போ நீங்கள் டயக்ராம் நீங்கள் என்ன கவனிங்க, டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் சம்திங் எது வேணாலும். ஓகேவா? ரைட். ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் இப்படி தான் போடணும் அப்படின்னு சில அவசியம் இல்லை, நீங்கள் ஹரிசாண்டலில் கூட போட்டுக்கலாம். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸ் எப்படி இருக்கு? செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ சார்ஜஸ் அது என்ன லெட்டர்ல மென்ஷன் பண்றோம்னு சொல்லியிருந்தோம், Q, இதுவும் Q தான் நோட் பண்ணேன். இப்போ 2 சார்ஜ் இருக்கனால அதை Q1 நோட் பண்றோம், அதை Q2 நோட் பண்றேன். இதுதான் பேசிக் ஆனது. இதை நோட் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானதான். அப்போ இந்த டயக்ராம் வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? 2 சார்ஜஸ் இருக்கு, இது ஒரு சார்ஜஸ், இது ஒரு சார்ஜஸ், இது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை கரெக்டாக இங்கே நோட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். F is the here Coulomb force or electrostatic force is directly proportional to இங்கே Q1 Q2 மேலே நோட் பண்ணுறேன், R அப்படிங்கிறது R ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத கீழே நான் நோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு Q1 Q2 மல்டிபிளில் இருக்கா? மேலே பார்த்தீங்க அப்படின்னா Q1 Q2 மல்டிபிளில் இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம், ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ மேலே இருந்தது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இதே இது டிவைடில் கீழே இருந்தது அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோமா? இதே தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக, அதாவது மெமரி பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது, அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கணும். இப்போ பாருங்க, கூலும்ஸ் லா ஸ்டேட் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கூலும்ஸ் லாங்கிறது எப்படி நம்ம நோட் பண்ணுறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது நான் சொல்லியிருந்தேனா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் directly proportional to the product of magnitude of 2 point charges. அப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 சொல்லியிருந்தோம், அது 2 மல்டிபிள் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட், அதோட வேல்யூ தான். ஓகேவா? மேக்னிடியூட் ஆஃப் 2 சார்ஜஸ் அண்ட் டிவைடில் இருந்தது நம்ம என்ன சொல்கிறோம்? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, இதில் R அப்படிங்கிறதுல R ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே கூலும்ஸ் லா நீங்கள் அதாவது 2 மார்க் கொஸ்டினுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நல்லா தெளிவாக எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ப்ரொபோஷனல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுக்கு சம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறத ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இங்கே நம்ம என்ன அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? கேங்கிறது பார்த்துருந்தோமா? ஸோ கே அப்படிங்கிறதான் அந்த கான்ஸ்டன்ட். ஓகேவா? கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? கே இஸ் தி
ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, பின்னாடி போக போக இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, இதுக்குரிய வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அப்போ பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து உள்ள நீங்கள் பாயிண்ட்டை கவனிங்க. என்ன ஹெட்டிங்? இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா கொடுத்துருக்காங்களா? இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. இதில் நீங்கள் மொத்தம் ஒரு 8 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக என்ன பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நம்ம என்ன எழுதலாம்? நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, அதவே எழுதலாம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. 5 மார்க் கொஸ்டின்லையும் இருக்கு, அதே போல் 3 மார்க் கொஸ்டின்லையுமே இது இருக்கு. ஓகேவா? இதை வந்து ஒரு பாயிண்ட் என்ன கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, கூலும்ஸ் லாவையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. கூலும் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. அது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ரைட், இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்கிறது தெரியும். கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்க. Coulomb's law or electrostatic force is directly proportional to the product of two charges. அப்படி கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். magnitude of two charges and inversely proportional to the square of the distance between them. ஓகேவா? இது நோட் பண்ணணும். இப்போ செகண்ட் பாயிண்ட் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க? செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு சார்ஜ் டயக்ராம்ல பார்த்தோமா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் நம்ம Q1 எடுக்கிறோம், அடுத்து செகண்ட் ஒரு சார்ஜ் Q2 எடுக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் எதை சொல்றாங்க அப்படின்னா, force on the charge Q2 exerted by the charge 1. இப்போ சார்ஜ் 1னால சார்ஜ் 2ல என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே போல பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பாயிண்ட்ல சார்ஜ் 2னால சார்ஜ் 1ல என்ன மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸெர்ட் ஆகுது, இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப சிம்பிளானது இது. அதாவது ஃபோர்ஸ் ஆன் தி சார்ஜ் Q2, ஓகே, Q2 எக்ஸெர்டட் பை தி சார்ஜ் Q1 போட்டு நீங்கள் டேட்டா அந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணாவே போதும். ஓகே, இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் இந்த செகண்ட் சார்ஜோட ஃபோர்ஸ் நோட் பண்ணும்போது F21 நோட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபார்முலாவே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா F21 தான் இருந்திருக்கும். F21 அப்படின்னு தான் இருந்திருக்கும். அப்போ இது எதை மீன் பண்ணுது? ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஸ் எங்க பாயிண்ட் சார்ஜ் Q2 எக்ஸெர்டட் பை தி பாயிண்ட் சார்ஜ் Q1. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க 2னா அந்த சார்ஜ் Q2 அப்படிங்கிறத மீன் பண்ணும். ரெண்டாவது 1ன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸெர்டட் பை தி சார்ஜ் 1ன்னு அர்த்தம். இதுதான் அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே F21 இருக்கும்போது இங்கே R அதோட யூனிட் வெக்டார் மட்டும் என்ன ஆகும்? அந்த 1வது சார்ஜ்லேருந்து 2வது சார்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றி நோட் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். F21 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸ் வேல்யூல யூனிட் சார்ஜ் என்ன இருக்கும்? யூனிட் வெக்டார் டைரக்டட் ஃப்ரம் எதுல இருந்து? சார்ஜ் 1ல இருந்து சார்ஜ் 2க்கு இருக்கு. இதுதான் இதோட டைரக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த யூனிட் சார்ஜுங்கிறது டைரக்ஷனை மீன் பண்ணும். ஓகேவா? அப்போ செகண்ட் பாயிண்ட் எதை பற்றி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ செகண்ட் பாயிண்ட்ல வேற என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது இப்போ ஆக்சுவலாக அதை தான் நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஃபோர்ஸ் ஆன் தி சார்ஜ் Q1 எக்ஸெர்டட் பை Q2 இருந்தால் அதோட யூனிட் வெக்டாருங்கிறது மைனஸ் யூனிட் வெக்டார் ஆர் கேப் 1 2 அப்படிங்கிற நோட் பண்ணுவோம். இதில் மைனஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா? இதை நம்ம 21 அப்படிங்கிறதும் இப்போ மென்ஷன் பண்ணலாம். இதை அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட் என்ன? இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம போடும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா K which is equal to 1 divided by 4 by epsilon naught. ஓகேவா? ஸோ இதில் 1 divided by 4 அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதா. எப்சிலான் நாட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. எப்சிலான் நாட் இஸ் தி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஆக்சுவலாக நம்ம இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தானே நம்ம பார்க்குறோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஆக்ட் ஆகும். இப்போ இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு எபிலிட்டி. ஓகேவா? இப்போ எபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி வேக்கம் அப்படிங்கிறது தான் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ எபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிங் த்ரூ தி ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா அந்த பெர்மிட் பண்ணுறது. ஓகே, எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ஃப்ரீ ஸ்பேஸில் அலோவ் பண்ணும், பாஸ் ஆக அலோவ் பண்ண அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? அப்போ எப்சிலான் நாட்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட வேல்யூ அதாவது கேங்கிறது பார்த்துருந்தோமா 1/4 by எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 × 10⁻9
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜில் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னு 1.6 × 10⁻−19 கூலும் பார்த்துருப்பீங்க. அதுலேயே இதே வேல்யூலே ஸ்பெசிஃபிக்காக என்ன எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ என்ன, புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ அதுலேயே ஒரு மூணு வேல்யூ அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான். மைனஸ் யூஸ் பண்ணால் எலக்ட்ரானோட சார்ஜ், ப்ளஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா புரோட்டானோட சார்ஜ் அப்படிங்கிறதான். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த வேல்யூ தான். ஸோ அந்த k which is equal to 1/4/ε0 ஓட வேல்யூ 9 × 10⁻9, ரெண்டுமே 9 தான். 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் தனியாக நோட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ரெண்டு விதங்களில் யூஸ் ஆகும். ஒன்று நீங்கள் எக்ஸாக்ட் வேல்யூ கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ நீங்கள் நல்லா நோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் கேட்டுப்பாங்க. அப்போ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பின்னாடி அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது இதோட வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு வேல்யூ. அதுக்கு அடுத்தது இந்த ε0 வேல்யூ. ε0 என்ன? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட வேல்யூ என்ன? ε0 1/4/k which is equal to 8.85 × 10⁻−12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சைட் பை சைடாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு ஃபிசிக்ஸ் நோட்லேயே நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூ நிறையா பார்ப்பீங்க. ஏன்னா யூனிட் 10 வரைக்கும் இருக்குது. நிறையா கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறா இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். தேர்ட் பாயிண்ட்டு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சொல்லும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா electrostatic force between two charges each of 1 coulomb are separated by a distance of 1 meter. ஆக்சுவலா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ நம்ம வந்து ரெண்டு சார்ஜுங்கிறத நம்ம பார்த்துருந்தோமா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கலாம். அண்ட் 1 கூலம் ஆஃப் சார்ஜ் அதோட வேல்யூ 1 கூலம் ஆஃப் சார்ஜ்னு இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா ஜஸ்ட் அதே வேல்யூ தான். எப்சிலான் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? 9 × 10⁻9 நியூட்டன். ஓகே, அதாவது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கேங்கிற பார்த்தோமா அதே வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்கும். பட் என்ன கண்டிஷன் இருக்கணும்? சார்ஜும் 1 கூலமாக இருக்கணும், டிஸ்டன்ஸும் 1 மீட்டராக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன். ஓகே, கிளியர்? ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறவங்க எந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா கவனிங்க, ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். சார் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, புரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் என்னென்ன உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது, இல்லை புரியாத பாயிண்ட் என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு ஸோ அடுத்தடுத்த லெசன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறங்கிறதா முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், அதாவது 4வது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. 5வது இந்த 4வது பாயிண்ட்லேயே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்குவீங்க. என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஆக்சுவலாக நம்ம அதோட யூனிட் சார்ஜர் யூனிட் கூலும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல, அது என்ன வேறு ஆர்டரில் இருக்குது அப்படின்னா மைக்ரோ கூலும், நானோ கூலும் அப்படிங்கிறலாம் இருக்கும். நீங்கள் அந்த மைக்ரோ நானோ அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் 11th ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. மில்லி, மைக்ரோ, நானோ, அதே போல் கிலோ, மெகா, ஜிகா, டெரா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்களா. ஸோ அந்த வேல்யூ தான். இப்போ மைக்ரோ கூலும் அப்படின்னா அதோட வேல்யூ நீங்கள் ஞாபகப்படுத்திங்க 10⁻⁻6 கூலும். ஓகே, அதே இது நானோ கூலும் அப்படின்னா 10⁻⁻9 கூலும். அப்போ இந்த மாதிரி அந்த வேர்டு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூ 10 பவரில் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பின்னாடி போக இதோட யூஸ்லாம் ப்ராப்ளமில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 5th பாயிண்ட் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது? 5th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ தான் இங்கே நோட் பண்ணுறாங்க. அது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸோட அந்த மேக்னிட்யூட் அதோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறது இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை கவனிங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாவே புரிஞ்சிடும். ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் மீடியம் அதர் தென் தி வேக்கம். இது பார்த்தோம் அப்படின்னா மீடியத்தோட ஃபோர்ஸ் வேல்யூங்கிறது, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிற வேல்யூ பார்த்தோம்னா மீடியத்தில் கம்மியாக இருக்கும், லெஸ் தென் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. வேக்கமில் இருக்க அந்த ஃபோர்ஸ் வேல்யூவை விட மீடியமில் இருக்க ஃபோர்ஸ் வேல்யூ
கம்மியாக இருக்கும், ஆல்வேஸ் லெஸ் தேன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே புரிஞ்சிடும். அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் எப்சிலான் அப்படிங்கிறது வெறும் எதுவும் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். அதே இது எப்சிலான் இந்த ஜீரோன்னு நீங்கள் எனக்குள்ள மென்ஷன் பண்ணோம்னா இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம், ஆர் வேக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போது மீடியத்தோட இந்த பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கிரேட்டர் தானாக இருக்குது எதில், வேக்கம் விட. அப்போது இந்த வேல்யூ இப்போ இது டிவைடில் தானே இருக்குது, இந்த வேல்யூ டிவைடில் தானே இருக்குது. இப்போது டிவைடில் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஃபோர்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ எப்சிலான் கம்மியாக இருக்கனால ஃபோர்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது, இங்கே எப்சிலானோட வேல்யூ அதிகமாக இருக்கனால ஃபோர்ஸ் வேல்யூ கம்மியாயிடுச்சு. ஸோ இதை தான் நீங்கள் அந்த கிரேட்டர் தன் இருக்கும்போது நம்ம டிவைடில் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவல் அந்த சைடு இருக்க வேல்யூ கண்டிப்பாக மாற்றம் அடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போ இருக்க டயத்தில் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் மீடியம். இப்போ அந்த ஒரு சார்ஜுங்கிறது மீடியம், ஒரு வாட்டர்லையோ ஆர் எனி அதர் மீடியத்துலையோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வேல்யூ வேக்கமில் இருந்ததை விட அந்த மீடியத்துக்குள்ள ஃபோர்ஸ் வேல்யூ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் ரொம்ப கிளியராகவே சொல்கிறேன். நீங்கள் கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி, அதாவது மீடியத்தில் உள்ள பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியத்தையும் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸையும் ஆர் வேக்கமே ரிலேட் பண்ணுறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்சிலான் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி நோட் பண்ணுறோம், விச் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி விச் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ ரேஷியோ ஆஃப் என்ன வேல்யூ, இல்லை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் டு தி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இதுதான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? ரைட். இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபாலோ பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் வேல்யூ எப்சிலான் ஆர் வேல்யூ ஏர் ஆர் வேக்கம்க்கு என்ன எடுத்துக்குவோம், 1ன்னு எடுத்துக்குவோம். எப்சிலான் ஆர் விச் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் இந்த பெர்மிட்டிவிட்டி மீடியம் கான்செப்டில் எப்படி இருக்கும், வேக்கமில் எப்படி இருக்கும், அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் இந்த 5th பாயிண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 6th பாயிண்ட் நீங்கள் கவனிங்க. 6th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6th பாயிண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லாவையும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற கம்பேர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா கவனிங்க. இப்போது இதுக்குரிய ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணுறேன். இதுக்குரிய ஃபார்முலா நான் நோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். கூலும்ஸ் லா F is equal to 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 divided by R squared அப்படின்னு பார்த்துருந்தோம். இதே இது இந்த 1/4 எப்சிலான் நாட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், K யூஸ் பண்ணியிருந்தோமா. அப்போ F is equal to K into Q1 Q2 divided by R squared அப்படின்னு பார்த்துருந்தோம். இது கூலும் ஃபோர்ஸ் ஆர் கூலும்ஸ் லா. ஓகேவா? இதே இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம 11th 6th யூனிட்டாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் F is equal to இதை G m1 m2 divided by R square பார்த்துருந்தோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவே நல்லா மைண்டில் வைங்க. இதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி இங்கே உள்ள பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா both are inversely proportional to the both are inversely proportional to the square of the distance. இது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் கவனிங்க. இங்கேயும் அதாவது கூலும்ஸ் லாவையும் டிவைடில் R ஸ்கொயர் நோட் பண்ணுறோம். இங்கே கிராவிடேஷனல் லாவிலையும் நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன்லையும் டிவைடில் R ஸ்கொயர் நோட் பண்ணுறோம். அப்போ ரெண்டுலையுமே என்ன வருது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அதே இது மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எங்கே ஆக்ட் ஆகுங்கிறது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன், சார்ஜஸ். ஓகேவா? சார்ஜஸில் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், m1 m2னா என்னன்னு சொல்லியிருக்கோம், மாஸ். அப்போ மாஸ்ங்கிற இடத்துல மாஸ் இருக்கிற இடங்கள்ல மாஸ் இருக்க ஆப்ஜெக்ட்க்கு இடையில இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஆக்ட் ஆகும் பார்த்துருந்தோம். அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க.
இப்போ மேலே இருக்க அந்த Q1 Q2 நம்ம ப்ராடக்ட் சொல்லுவோமா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற போது ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ் நோட் பண்ணியிருக்காங்களா. டைரக்ட்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு electrostatic force is directly proportional to the product of magnitude of two charges. ஓகேவா. அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் m1 m2 அப்படிங்கிறது மாசஸ். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் டூ மாசஸ். இதுதான் அப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுறது. அந்த ஃபார்முலாவே ஒரு டெஃபினிஷனாக நீங்கள் சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா. நீங்கள் பாக்ஸ் மாதிரி நோட் பண்ணணும். அந்த பாக்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே. இப்போ கூலும்ஸ் லாவில் இந்த சைடு நோட் பண்ணுறோம், நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் லாவில் நீங்கள் இந்த சைடு நோட் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். செகண்ட் பாயிண்ட் அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கல இந்த ஃபார்முலா, அந்த பாக்ஸில் இந்த ஃபார்முலாவை எழுதுங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே. அப்போ மாசு இடையில வந்துட்டு எப்பயுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அதான் இங்கே இந்த பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பாங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா. அதே இது கூலும் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து, நேச்சர் ஆஃப் தி சார்ஜ். இப்போ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ரெண்டுமே சேம் சார்ஜஸாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்பல்சிவ் நடக்கும். ஓகே. பாசிட்டிவ் டு பாசிட்டிவும் ரிப்பல் ஆகும், நெகட்டிவ் டு நெகட்டிவும் ரிப்பல் ஆகும். அதே இது ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்தால் அட்ராக்ட் ஆகும். ஓகே. அதனால தான் இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இதுதான் இங்கே தேர்ட் பாயிண்ட்ல புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் நோட் பண்ணுங்க. இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அந்த ஜி நோட் பண்ணோமா, ஜி சாரி இந்த ஜி வேல்யூ m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் நோட் பண்ணும்போது ஜி வேல்யூங்கிறது ஜி இஸ் தி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஜிங்கிறது வேற, ஸ்மால் ஜி அப்படிங்கிறது வேற. ஓகே. நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மால் ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுக்கு வேல்யூ 9.8 தான், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே இது கேபிட்டல் ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது வேற. இதோட வேல்யூ என்ன, 6.67 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர். புரியுதுங்களா. அப்போ கேபிட்டல் ஜியோட வேல்யூ என்ன, ஸ்மால் ஜினா என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ நம்ம கேனா என்ன, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்சிலான் நாட்னா என்ன, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்து இந்த ஜி கிராவிடேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இதான் சைட் பை சைடாக நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா. ரைட். இப்போ ஆல்ரெடி நம்ம கேவோட வேல்யூ நம்ம பார்த்துருந்தது தான். கேவோட வேல்யூ என்ன, 9 into 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூலையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, கே இஸ் மச் மோர் தென் ஜி வேல்யூ. இப்போ நீங்கள் அந்த 10 பவர் கவனிங்க, இது 10⁻−11. அதே இது பார்த்தீங்கன்னா 10⁻+9. அப்போது -11 எங்கே இருக்குது, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. 10⁻−11 0.0.0.2 ஒரு நீங்கள் ஒரு 11 டைம்ஸ் ஆகுது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 667 அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ 10⁻+9. அப்போ ஒன்றுங்கிற இடத்துல நீங்கள் 9 0 போட்டுட்டு தான் இந்த 9 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. புரியுதா. அப்போது இங்கே சரி கேவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூ. ஓகே. மச் மோர் கிரேட்டர் தென் ஜி அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டுங்கிறத நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நோட் பண்ணிடுவீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற பாருங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி மீடியம். ஆக்சுவலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், ரெண்டு மாஸுக்கு இடையில ஆக்ட் ஆகும். அந்த ரெண்டு மாஸ் இப்போ வேக்கம்ல இருந்தாலும் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரே வேல்யூ தான். அதே அந்த ரெண்டு மாஸ் வாட்டருக்குள்ள இருந்தாலுமே கூட அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறதும் சேம் வேல்யூ தான். அப்போ மீடியம் என்னதான் சேஞ்ச் ஆனாலும் எது மாறாது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறாது. அதனால தான் மீடியமா இண்டிபெண்டா இருக்கு அப்படிங்கிற சொல்றோம். ஓகேவா. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி மீடியம். அதே இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிற பாருங்க, டிபெண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் த மீடியம். இதுதான் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய 5th பாயிண்ட். புரியுதுங்களா. ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் ஒரு பாக்ஸாக நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா அழகா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அந்த 5 பாயிண்ட் எழுதும்போது ஃபுல் மார்க் 3 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 3 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ 7th பாயிண்ட் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்டில் ஃபோர்ஸ்
and the charge Q2 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் and the charge Q1 exerted by the charge Q2. அப்போ என்ன மாறும், அங்கே நம்ம பார்த்தது F21 பார்த்துருப்போம். அப்போது செகண்ட் சார்ஜில் ஃபஸ்ட்டு சார்ஜ்னால எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா F12. அப்போது இங்கே என்ன நோட் பண்ணுறாங்க, இப்படி அப்படியே ஆப்போசிட்டாக யூனிட் வேல்யூ நோட் பண்ணுறாங்களா, யூனிட் சார்ஜ் வேல்யூ 21 இருக்கும், சேம் இதே வேல்யூ தான். ஓகேவா, பட் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தோமா, அதனால அடிஷனல் இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபோர்ஸ் வேல்யூ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு சார்ஜோட ஃபோர்ஸ் வேல்யூ Q இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா செகண்ட் சார்ஜோட வேல்யூ இந்த டைரக்ஷனில் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று அதை நோக்கி இருக்கும். அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது என்ன, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தானே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூங்கிறது தானே இருக்கும். அப்போ F12 ஈக்குவல் டு மைனஸ் இது எதை நோட் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன், ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் தான் நோட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதனால இந்த இடத்துல நீங்கள் நியூட்டன்ஸ் தேர்டில் இங்கே ஒபே ஆகுது அப்படிங்கிற நோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, ஸோ இது 7th பாயிண்ட். 8th பாயிண்ட் பாருங்கள், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான். இந்த கூலும் ஃபோர்ஸ், எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலும் ஃபோர்ஸ் எங்கே ஒன்லி வந்துட்டு இது எங்கே அப்ளை ஆகுது, பாயிண்ட் சார்ஜஸில் மட்டும்தான் அப்ளை ஆகுது. அப்போ அதுக்கு தான் இங்கே என்ன நோட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, பாயிண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அதே இது 2 சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, 2 சார்ஜர் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அது ஸ்மால் ஆகலாம் ஆர் ஹை ஆகலாம், டிபெண்ட் அப்பான் தி டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுதான் 8th பாயிண்ட். புரியுதுங்களா, ஸோ இந்த 8 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நல்லா நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை, நான் சொல்கிற பாயிண்ட், ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2 விதங்களில் உங்களுக்கு யூஸ் ஆகும். கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அண்ட் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் டயத்துலையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஆன்லைன் டியூஷன் நான் கண்டக்ட் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக டியூஷன் ஹேண்டில் பண்ணணும், ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு யார் ஸ்டூடெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்களோ, ஆர் பேரண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னோடய நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் என்ன அப்படின்னா 8940472040. ஓகே, என்னோட நேம் ஜெயபால். ஓகேவா, ரைட். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த இயர், அதாவது எக்ஸாமுக்கு ரொம்பவே கிளியராக ரெடி ஆகிடலாம். அதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், உங்களோட நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்து ஒன் பை ஒன்னாக பேசிக் நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நல்லா உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் 1.2 நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.